எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இதுவரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு தமிழ் சினிமா திரையுலகத்தை சேர்ந்தவர்களுக்குமே நடக்காத ஒரு விஷயம் பாக்கியராஜ் இறந்த பிறகு நடந்திருக்குது. அவருடைய வீட்டிற்கு ஒரு கருப்பு சூட்கேஸ் வந்திருக்குது. இதுதான் இன்னைக்கு மிக பெரும் அளவுக்கு ஹைலைட்டாக சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. அந்த கருப்பு சூட்கேஸ்குள்ளே இருந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமுமே பேசிகிட்டு இருக்குது. அப்படி அந்த சூட்கேஸ்குள்ளே என்ன இருக்குது, எதனால் பாக்கியராஜ் இறந்த உடனே அவருடைய வீட்டுக்கு அனுப்புனாங்க, ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய மனைவியும் மகனும் கொடுத்த ரியாக்ஷன் என்ன, அவங்களுடைய ரியாக்ஷன் பற்றி தான் இன்றைக்கி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க, அப்படி என்ன அந்த கருப்பு சூட்கேஸ்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் நேற்று இறந்து போயிட்டார். அவருடைய மரண செய்தி வெறும் 80s வெறும் 90s கிட்ஸை மட்டும்தான் பாதிச்சிச்சா அப்படின்னா 2K கிட்ஸ் வரைக்குமே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. 2K கிட்ஸ் கூட இன்றைக்கி பாக்கியராஜுடைய மரண செய்தியை கேட்டோன்னே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள் தமிழ் சினிமா துறையுலகில் வெற்றிகரமானவராக இருந்திருக்கிறாரு. இவரை கொடுத்து ரஜினி எம்ஜிஆர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இளையராஜா மாதிரி இசை மட்டுமே அமைக்கிற நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம், பாரதி ராஜா மாதிரி சிறந்த இயக்குனர் நீங்கள் நிறையா பேரை பார்க்கலாம். ஆனால் பாக்கியராஜ் மாதிரி இசையும் அமைத்து படத்தையும் இயக்கி மிக பெருமளவுக்கு நடிக்கவும் செய்து எழுத்தும் எழுதி இப்படிப்பட்ட பல முகங்கள் கொண்ட ஒரு நடிகரை என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் இவர் வெறும் நடிகர் நடிச்சுட்டு போனார் அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. எனக்கு மிக பெரும் போட்டியாளர் வந்தவர் பாக்கியராஜ் அவர்கள். அதன் பிறகு அவர் படத்தில் இயக்கத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. இல்லைனா அவர் என்னையும் தூக்கி சாப்பிட்டுருப்பாருன்னு ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, பாக்கியராஜுடைய திறமையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒவ்வொருத்தரையும் ஆச்சரியகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நேயர்களே, அனைத்து மிக பெருமளவுக்கு பிரபலங்களே பாக்கியராஜை இவ்வளோ தூரம் உயர்த்தி பேசுகிறப்பயே புரிஞ்சுக்கலாம் பாக்கியராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு திறமை படைத்தவர், நம்முடைய தமிழ் சினிமா திரையுலகத்தில் எந்த அளவுக்கு சாதனையை படைத்திருக்கார் அப்படின்னு. எல்லாத்திற்கும் மேலே அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிட்டார். பாரதி ராஜாவுடைய இறப்பு யாருக்கு துன்பத்தை ஏற்படுத்தி இருக்குதோ இல்லையோ, அவருடைய குடும்பத்தினருக்கு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கோ இல்லையோ, அவர் வளர்த்தி விட்ட பல பேருக்கு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதில் ஒருத்தர் பாக்கியராஜ். 2 வாரமாக அவர் அந்த துன்பத்தை வெளியே சொல்லவே இல்லை, மனசுக்குள்ளேயே வச்சிருக்காரு. அந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு பாரதி ராஜா பாக்கியராஜுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் தான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு அறிமுகமாறாரு. அது யார் படம்னா, பாரதி ராஜாவுடைய முதல் படமான 16 வயதினிலே படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக பாக்கியராஜை கொண்டுறாரு. தன்னுடைய 2வது படத்திலையும் பாக்கியராஜா அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சிருக்கிறாரு. 3வது படத்தில் ஒரு கதாபாத்திரத்தையும் கொடுக்குறாரு, நடிக்கிறதுக்கு வாய்ப்பையும் கொடுத்து அதன் பிறகு இயக்கமும் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இப்படி பாக்கியராஜை உருவாக்கியவர் பாரதி ராஜா. அப்படிப்பட்ட குரு இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. இந்த உலகத்தில் நம்ம தனியாக இருக்கிறோமேங்கிற சோகத்திலேயே மன அழுத்தத்திலேயே அவர்களுடைய உயிர் நம்மளை விட்டும் பிரிந்திருக்கு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, இது இன்னும் அதிகப்படுத்தினது அந்த மதுவும் மாமிசம் தான். மருத்துவர்கள் சொல்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு 40 வயதை தாண்டிடுச்சுன்னா மாமிசத்தையும் சாப்பிட்றதுலையும் மது சாப்பிட்றதுலையும் சாப்பிடாமல் இருங்க. சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா 100% நல்லது. அப்படி சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணியே ஆகணும். இதெல்லாம் பண்ணாமல் போய் மன அழுத்தமும் சேர்ந்த உடனே அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். இப்படி இருக்க நேயர்களே, இன்றைக்கி அவருடைய வீட்டுக்கு ஒரு கருப்பு சூட்கேஸ் வந்திருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை யார் அனுப்பியிருக்கிற பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கருப்பு சூட்கேஸை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த சூட்கேஸ்குள்ளே என்ன இருந்திருக்கு அப்படின்னா, அவர் செய்த சாதனைகள் நம்ம யாருக்குமே தெரியாமல் பல சாதனைகளை அவர் புரிஞ்சிருக்காரு. அதை எல்லாமே ஃபோட்டோகிராஃபோட, சில பதக்கங்களோட, சில இன்னும் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களோட அந்த கருப்பு சூட்கேஸில் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவியும் மகனும் அதை ஒவ்வொன்றா பார்க்கும்போது கண்கள் கலங்கி அழுதாங்களாம். ஏன்னா தன்னுடைய அப்பா, தன்னுடைய கணவர் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு மகனுக்கும் மனைவிக்கும் அதிர்ச்சிகரமாக இருந்து கண்கள் கலங்கினாங்களாம். இத்தனை நாள் கூட இருந்தும் இதையெல்லாம் ஒரு நாள் கூட சொல்லி எங்ககிட்ட பெருமை காட்டினது கிடையாதுன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருக்கிறாங்களாம். நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கண்பாசி தெரிவிங்க. நன்றி.